ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரிஃப்ட்லெஸ் அப்படிங்கிற மூவியோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ட்விஸ்ட்டோ அட்வென்ச்சர்ஸோ அல்லது மிஸ்ட்ரியோ இருக்காது. இந்த படம் ஒரு லீனியராக தான் போயிட்டு இருக்க போது. ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ரோட்டில் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு லேடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இறங்கி வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் நோவா. அங்கே கீழே அடிபட்டு கிடக்கிற அந்த முயலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியாக சமைச்சிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே கட் பண்ணி ஒரு இறந்து போன மானை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆரோட ஓரத்தில் அந்த மான் இந்த ஃபிஷ் இதெல்லாம் அன்யூஷுவலாக இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த ஆரோட தண்ணியை கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அவங்களோட கூட எவ்வளோ பார்க்குறவங்களும் அவங்க சமைச்ச அந்த மீட்டை சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நம்மளாம் எங்கள் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக ஒர்க் பண்ணுறோம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அவரும் தெரியுமே, இந்த மனுஷங்கள்டேருந்து இந்த பார்க்கையும் இந்த பார்க்கிட்டேருந்து இந்த மனுஷங்களையும் காப்பாற்ற தான் நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் மனுஷங்கள்டேருந்து மனுஷங்க காப்பாற்றுறது தான் நம்மளோட பெரிய வேலையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஹீரோயின் அவங்களோட வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த ஆத்தோரமாக ஒரு வாட்டர் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பாட்டிலை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இது என்ன இது அப்படி சொல்லி கேட்க, இது அந்த ஆத்தோட தண்ணி தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக அது நல்லதுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஒரு காஃபி போட தெரியா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் காஃபி போடுறதுக்கு அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே யாரும் அந்த ரூமை சாத்தி லாக் போட்டுடுறாங்க. அப்போது இருட்டாக இருக்கிற அந்த ரூமை பார்த்து நம்ம ஹீரோயின் செமையாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு செமையாக ஏதோ இல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சு அவங்களுக்கு மூச்சு திணறலாம் வர ஆரம்பிக்குது. உடனே தரையில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சடனாக வெளில இருந்து ஒருத்தர் கதை திறந்துட்டு வராரு. வந்து என்னாச்சு, ஏன் அழகிற அப்படி சொல்லிட்டு கேட்க, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு கிளஸ்ட்ரோஃபோபியா இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் தான் தெரியாமல் ஒன்று வச்சு பூட்டிட்டேன், நீ இவ்வளோ சஃபர் ஆகும்னு எனக்கு தெரியாது, சாரி அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரை சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை நினச்சி போகிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி எல்லா ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போடுறாங்க. இந்த மீட்டிங்கில் தான் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க இருக்கிறது ட்ரிஃப்ட்லெஸ் அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க். இந்த பார்க்கில் வீக்கெண்டானா நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து போவாங்க. அப்படி வர்ற அந்த விசிட்டர்ஸ்ட்டை டிக்கெட் கலெக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறதும் தான் நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட வேலை. லைட்டாக போலீஸ் மாதிரி தான். அப்படியே புதுசாக வந்து அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் போனதை பற்றி தான் பேசுகிறாங்க. இங்கே யார் புதுசாக வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கள டிக்கெட் கலெக்ட் பண்ணுற டியூட்டியை தான் பண்ண விடுவாங்க. அப்படியே அந்த பொண்ணுக்கும் அந்த வேலையை அசைன் பண்ணி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புதுசாக வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அந்த டிக்கெட் கலெக்டிங் டியூட்டியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அவங்களோட டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட காரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஏரியாலெல்லாம் ஃபயர் ஒர்க்கு, பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதுதான் நம்ம ஹீரோயின் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள மக்கள்லாம் கேம்பிங் பண்ணியிருக்கிற அந்த ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் அவர் பக்கத்தில் தங்கியிருக்க அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் தானே, நீ எதுக்கு நம்ம நாட்டோட ஃபிளாகை ட்ரெஸ்ல போட்டுடலாம வேற ஏதோ ஒரு நாட்டு ஃபிளாகை போட்டிருக்க, நம்ம நாட்டு ஃபிளாகை தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தேவையில்லாம சண்டை வளர்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு உடனே ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு கத்திடுது. உடனே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இந்த பர்சன்ட்ட வந்து, சார் மற்றவங்களுக்கு பிரச்சனை வராமல் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சார், உங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, அடுத்த வாட்டி இதே மாதிரி கம்ப்ளைண்ட் உங்கள் மேலேருந்து வந்துச்சுன்னா நான் அவங்களோட பெர்மிட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட சொல்லிடுறாரு. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்படியே அந்த கேம்பில் தங்கி இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பேட்ரோல் சர்வீஸில் இருக்க இன்னொரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் வராரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு செமையா கத்துறாங்க. என்ன நாங்கள் போய் பார்த்தா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த பொண்ணை கேட்கும் போது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட குழந்தைய தூக்க பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே அந்த பாய் ஃப்ரெண்டை போய் விசாரிச்சு பார்த்தா அவன் சரியான ட்ரக் அடிக்ட் போல. அவனை பிடிச்சி காரில் உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனால் அவனுக்கு ட்ரக் ஓவர்டோஸ் ஆகி மூச்சை நின்று போயிடுது. சடனாக எமர்ஜென்சி கிட்லேருந்து ஒரு இன்னலர் எடுத்து நம்ம ஹீரோயின் அவரை காப்பாற்றுறாங்க. அப்புறமா போயிட்டு அந்த பொண்ணிட்ட, நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் மேலே கேஸ் கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் கேஸ்லாம் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணும் கேஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரை தான் காமிக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோயின்லாம் டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். இவங்க காலைல டியூட்டிக்கு வந்தாங்கன்னா திருப்பி நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, இல்லைனா அவங்க தங்குற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு செட்டரில் தான் தங்குவார். அங்கே தங்கி இவரோட டியூட்டியை பார்ப்பார். 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இவர் ஆஃபீஸ்க்கே வருவார். அப்படி அவரோட ஷெல்டருக்கு போயிட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்க கேம்ப் பண்ணுற இடம் இல்லாமல் காட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களோட பர்மிட்லாம் பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அந்த ரேஞ்சர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணுங்களோ பர்மிட் எடுக்க ட்ரை பண்ணோம், ஆனால் அவங்க எனக்கு பெர்மிட் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்ல, அதுக்கு அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பெர்மிட் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல, ஏன்னா அதிக பேருக்கு பெர்மிட் கொடுத்தோம்னா இந்த கார்டே நெரிசலாகிடும், இங்கே எல்லாருமே ஃப்ரீயாக இருக்குன்னு தான் வராங்க, அதனால நாங்கள் தான் பெர்மிட்டை லிமிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம், எங்கள்கிட்ட டென்ட் இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது, எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட இருக்குது, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்ல, ஆனால் பெர்மிட் எடுக்க மட்டும் பிளான் பண்ணல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சார் அப்படின்னா நாங்கள் இங்கே தங்குறது ஏதாவது பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க ரெண்டும் கேட்குறாங்க. அதுக்கு அவரோ, நீங்கள்
நீங்கள் இங்கே இருந்துக்கலாம், பட் எங்களால் எந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. லைக் வாட்ரு, தண்ணி, இல்லை எமர்ஜென்சினா கூட எதுவும் தர முடியாது. நீங்கள் இருந்ததுக்கான தடையும் கூட இல்லாமல் நீங்கள் போட்ட குப்பையை கூட கலெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அப்படி வேணால் நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அலோவ் பண்ணுறாரு. அப்புறம் எப்பயுமே லாங் ஸ்லீவ்ஸ் லாங் பேண்ட்லாம் போடுங்க, இந்த மாதிரி ஷார்ட்டெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பூச்செல்லாம் கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒரு பாட்டிலில் அந்த வாட்டர் சாம்பிளை கலெக்ட் பண்ணார்ல, அவர் என்ன காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அனுப்பின டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, தண்ணியில் வழக்கத்துக்கு மாறாக மினரல்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஸ்டேட் ஸ்டாண்டர்டை விட 4-5 மடங்கு அதிகமாகவே இருக்குது, இது ரொம்ப டெட்லி அப்படி சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்மைன் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம பூமிக்கு கீழே ஓட்ட போட்டு கீழே தங்கியிருக்க ஹைட்ரஜன், மீத்தேன் இது மாதிரி நேச்சுரல் கேஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அது மட்டும் அந்த கம்பெனி பண்ணல, மண்ணில் இருக்க சிலிக்கா மண்ணையுமே அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிலிக்கா மண்ணை பார்த்தீங்கன்னா நார்மலான கிரவுண்டில் எடுக்கலாம், ஆனால் ரிவர் ஓரத்தில் இருக்கிற அந்த ரிவர் பெட்ல எடுத்தா அந்த கம்பெனியால் ஈஸியாக அதை பிரித்து எடுக்க முடியும், அதுவும் இல்லாமல் ஈஸியாக பணமாகவும் மாற்ற முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்ட சொல்கிறாங்க. இதனால தான் அந்த கம்பெனி ரிவர் ஓரமாக அந்த வேலையெல்லாம் பண்ணுதுன்னும், அதனால தான் இந்த ரிவர் வாட்டர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னோட டிஎன்ஆர் செக்ரட்டரி பட்ஜெட் லெட்டினை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நைட் என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் அப்போ அவங்கள்ட்ட இந்த ரிவர் வாட்டர் பற்றி சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் போயிட்டு வர வரைக்கும் நீ இங்கே இருந்து எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கோ, வழக்கமாக நீ பண்ணுற வேலை தான், ஆனால் ஏதாவது வித்தியாசமாக நடந்ததுன்னா அதை பார்த்துக்கோ, அப்புறம் எனக்கும் கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பொறுப்பை படிச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆஃபீஸரை அந்த செக்ரட்டரி மீட் பண்ணுறதா காமிக்கிறாங்க. அந்த செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தான் இந்த வாட்டர் சாம்பிள் டெஸ்ட்டுக்கெலாம் ப்ளே பண்ணிங்களா, நீங்கள் ஏன் அதை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த தண்ணியை குடிச்ச அந்த மான் குடும்பமே அன்னியூஸ்வலாக சேர்த்து கிடந்தது, அதனால தான் அந்த டெஸ்ட் எடுத்தேன், அது மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பக்கத்தில் இருக்க அந்த சாண்ட் மைனிங் கம்பெனி தான், அந்த கம்பெனிலேருந்து வர டாக்ஸிக்கான மினரல்ஸ்னால தான் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர் அவங்ககிட்ட சொல்கிறாரு. நான் அந்த செக்ரட்டரி அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரில. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு டெவலப்பிங் ஸ்டேட்டில் இருக்கோம், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் எல்லாம் வளர தான் விடணும் தவிர அழிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஆஃபீஸரோ, பிஸ்னஸை வளர விடுறதுக்காக நம்ம என்விரான்மெண்ட் அழிக்க முடியாது, அதை முதல்ல சரி பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம செக்ரட்டரி அவர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த செக்ரட்டரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பார்க்குக்கு கவர்மெண்டால் ஃபண்டிங் ஒதுக்க முடியல, அதனாலேயே அந்த பார்க்கை ப்ரைவேட்டைஸ் ஆக போகிறாங்க, உங்களுக்கு சீக்கிரமே வேலை போக போகுது, இந்த விஷயத்தையும் அந்த செக்ரட்டரி நம்ம ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிக்கெட் வாங்காமல் உள்ளே வந்துட்டு இருக்க ஒரு காரை மடக்கி பிடிச்சி டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த ஆஃபீஸர்ட்டேருந்து. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பட்ஜெட் இல்லாதனால நம்ம கவர்மெண்ட் இந்த ட்ரிஃப்ட் பார்க்கை ஷட் டவுன் பண்ணுறாங்க, அதனால இனிமே யாரையும் அலோவ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் கலெக்ட் பண்ண அந்த டிக்கெட்டை அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்து, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது, இந்த பார்க்கை கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள எல்லார்ட்டையுமே இந்த பார்க் ஷட் டவுன் ஆகிடுச்சு, இங்கேருந்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ஆளுக்கு வராங்க. வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்கு நடுவில் ஒரு ஷெல்டரில் தங்கியிருப்பார்ல ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அவர்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே ட்ரெக்கிங் பண்ண வந்த 2 பொண்ணுங்கள்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் சொன்ன ஆஃபீஸர் அவங்க சொன்ன மாதிரியே காட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த பார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த நடுக்காட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. நீங்கள் சார் இங்கே இருக்கீங்க, மற்ற கேம்பிங் பண்ணுற இடத்துல எல்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணலையா அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரோட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்குன்னு தான் ஆசை, அதனால தான் நான் இங்கேயே வந்தேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸரோ, எப்பயும் நாங்கள் தனியாக ஸ்டே பண்ணுறதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர் சொல்ல, என் சேஃப்டிக்கு நான் ஒரு லைசன்ஸ்டு கன்று வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவரோட கன் எடுத்து காமிக்கிறாரு. ஆனாலுமே நமக்கு இவர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்படியே அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட கோ ஆஃபீஸரை தான் காமிக்கிறாங்க. அவர் அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லாரு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க இந்த பார்க்கை, இனிமேல் யாரையும் இந்த பார்க்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அந்த உள்ளே வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பார்க்கை கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, நீங்கள் வேணால் உள்ளே நடந்து போகலாம், ஆனால் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது.
தங்கி டியூட்டி பார்ப்பார்ல ஒரு ஆஃபீஸர், அவரோட அந்த ஷெல்டருக்கு தான் போகிறாங்க. அவர் உடனே நம்ம ஹீரோயினுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கடத்திட்டு போன பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரக்கிங் வந்த பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணும் அவங்களோட குழந்தையும் அந்த ஆத்தோரமாக இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட கார் எடுத்துகிட்டு போயிட்டாருல, அவரோட காரு அந்த பார்க்கோட ஓரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. அவருக்கும் பயங்கரமாக அடிபட்டுருது. எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் ட்ரக் யூஸ் பண்ணதுனால தான் அப்படி ஆனிச்சு அப்படி சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் பேசிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து வந்து நம்ம ஹீரோ இன்னொரு பாடஞ்ச வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் தான் அந்த கிட்னாப்பரும் இருக்கான். அங்கே நின்று வெயிட் பண்ணுற நம்ம ஹீரோயின் அவன் வீட்டை விட்டு வெளில போனோன்னே நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போனோடனே ரூம் ஒரே டார்க்காக இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தான் கிளஸ்ட்ரோபோபியா இருக்குது. அவங்க உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் கட்டி போட்டிருக்க அந்த பொண்ணை அவுத்து விடுறாங்க. அந்த பொண்ணும் அந்த ரேஞ்சர் ஏன் இப்படி பண்ணுறாரு, யூஸ்வலாக இப்படி பண்ண மாட்டேங்குதானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் ரேஞ்சர்லாம் கிடையாது, அவன் ஒரு அக்யூஸ்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது, ஏன்னா அந்த இருட்டு ரூமில் இருக்கிறதுனால. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வெளில அடிச்சுட்டு வந்துருது. வெளில வந்த உடனே அந்த கிட்னாப்பர் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் வசமாக மாட்டிக்கிறாங்க. அவங்க கையில் ஒரு கன்னும் இருக்கு, நம்ம ஹீரோயின்ட்டையும் கன் இருக்கு. ஆனால் அது அவங்களோட பேங்குக்குள்ளே இருக்கு. எப்படியாவது அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கன் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது அவங்க பேகுக்குள்ளே இருக்க அந்த கன்னை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கிட்னாப்பர் சொல்கிறான், யார் நீ, என் கஸ்டடியில் இருக்கிற பொண்ணை நீ எதுக்கு அடிச்சுட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கும்போது நான் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிட்னாப்பர் நம்ப மாட்டான். உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட ஐடி கார்டு எடுத்து எய்ம் பண்ணுற மாதிரியே அவங்களோட கன் எடுத்து எய்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட அந்த பேட்ச் எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அந்த ஆளு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே நம்ம ஹீரோயின் அவங்களோட கோ ஆஃபீஸரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவரோட கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணும்போதே ஒரு கன் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த கிட்னாப்பர் தான் நம்ம ஹீரோயினை சுட ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு சரியா எய்ம் பண்ண தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் அந்த கிட்னாப்பரோட காலில் சுட்டுறாங்க. என்னதான் அவன் கிட்னாப்பராக இருந்தாலும் அவன் அவ்வளோ பெரிய கிரைம்லாம் செய்யல தானே, அதனால அவனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. உடனே கிட்ட போய் நம்ம ஹீரோயினோட பெல்ட் எடுத்து அவனோட காலில் ரத்தம் போகாத மாதிரி கட்டுறாங்க. நான் செத்துருவேனா அப்படி சொல்லிட்டு அந்த கிட்னாப்பர் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ சாகலாம் மாட்ட, நீ ஜெயிலுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கால் கூட போகலாம், ஆனால் இன்னைக்கு நீ சாக மாட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு வாட்டர் சம்பளம் கலெக்ட் பண்ணார்ல ஒரு மெயின் ஆஃபீஸர், அவரை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம அனுப்பின எல்லா ப்ரொபோசலும் ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ரிவர் வாட்டர் எல்லாம் பொல்யூட் ஆனது அந்த மைனிங் கம்பெனினால தான் அப்படி சொல்லிட்டு நம்மள்ட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, அதனால நம்ம போட்ட எந்த எஃபோர்ட்டும் ஒர்த்லெஸ்ஸாக போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் என்னோட கடைசி வருஷம், அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் ரிட்டையர் ஆகிடுவேன், அதுக்குள்ளே எப்படியாச்சும் அந்த மைனிங் கம்பெனிலேருந்து இந்த பார்க்கை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா எங்க அப்படி சொல்லிட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்புறாரு அவரு. அங்கே அப்படியே கட் பண்ணி அந்த பார்க்கில் உள்ள எல்லா ஆஃபீஸரும் ஒரே இடத்துல ஒன்றா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பார்க் இப்போ தான் க்ளோஸ் பண்ணியாச்சுல, இவங்க யாருக்குமே டியூட்டி கிடையாது, அதனால எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த மெயின் ஆஃபீஸர் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, நான் ரிட்டையர் ஆகிடலான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் அவங்களோட கோ ஆஃபீஸர் அப்புறம் அந்த மெயின் ஆஃபீஸர் 3 பேரும் சேர்ந்து அந்த பார்க்கில் செத்து போனாங்களா ஒரு பொண்ணும் அவங்களோட குழந்தையும், அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கொலை பண்ணது அவங்களோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த பார்க்கை விட்டு வெளில போகும்போதே அவரோட காரு பயங்கரமாக கிராஷ் ஆகிடுது. அன்னிலேருந்து அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. இப்போ தான் அவர் ரெக்கவர் ஆகி நம்மளோட மெயின் ஆஃபீஸரோட கஸ்டடிக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக அவன் அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த மெயின் ஆஃபீஸர் சொல்ல நான் அவன் கொலை பண்ணிருப்பான்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு அங்கே அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம மெயின் ஆஃபீஸர் ஒன்று சொல்கிறாரு, இறந்து போன அந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவள் எந்த ஒரு காயம் போட்டும் இறந்து போல, ஆனால் அந்த பொண்ணோட பிளட்டில் அலுமினியம், லெட் இந்த மாதிரி ஹெவி மெட்டலோட கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு, அதனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த மெயின் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னிலேருந்து நம்ம இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணுறோம், இப்போதைக்கு வேணால் அந்த வாட்டரில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கலாம், ஆனால் நம்ம இந்த பார்க்குக்கு வர்ற யாரையுமே அந்த ரிவரில் ஃபிஷிங் பண்ணுறதுக்கோ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கோ ஆர் அந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணவே கூடாது, இது எல்லாரையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இனி இந்த பார்க்கு வர எல்லார்ட்டையும் அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோயின்ட்டையும் அந்த கோ ஆஃபீஸர்ட்டையும் சொல்லிடுறாரு. இறந்து போன அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால நம்ம ஹீரோயினும் அந்த பர்சனை பார்க்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பர்சன்ட்ட போயிட்டு, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் உன்னோட குழந்தையும் சாகடிக்கலன்னு எனக்கு தெரியும், அவங்களோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும், நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட கேட்குறாங்க.
அவரும் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. அது இந்த சிஎன்ஆர் ஆஃபீஸரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று இந்த பார்க்கில் அந்த ரிவரோட தண்ணியை ஒரு குழந்தையும் அவங்களோட அம்மாவும் குடிச்சிருக்காங்க. அந்த தண்ணி ரொம்ப டாக்ஸிக்காக இருந்ததுனால அவங்க 2 பேரும் அங்கேயே இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருக்குது இந்த தண்ணி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பக்கத்தில் இருக்க அந்த சாண்ட்மைன் கம்பெனி தான் அப்படி சொல்லிட்டு அந்த டிவியில் அந்த கம்பெனியை பற்றி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராங்காக ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கமாக அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கேயே இந்த படம் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கேஸுக்கு அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சு அந்த பொல்யூட்டான ரிவரை திருப்பி நார்மலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ இந்த இடத்துல இந்த படம் முடியுது.